வாரத்தினுடைய சிறப்பு அம்சமாக இன்றைக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா உலக வானிலை தினம். அதை நம்ம சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டிய நிலைமையில் இருக்கின்றோம். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சில அவுட்டரில் போயிட்டு சிலது வருவோம் இல்லைங்களா. அந்த சைனாவில் எங்கள் ஒரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா டிரைவ் லைசன்ஸுக்கான எக்ஸாமினேஷனில் 959 முறை தேர்வில் தோல்வி அடைஞ்சு 960வது முறை தான் அவங்க அந்த எக்ஸாமினேஷனை பாஸ் பண்ணிட்டு அப்புறமா வண்டி ஓட்டி காமிச்சு லைசன்ஸ் வாங்கலாங்களாம். கிட்டத்தட்ட 2005 2010 வரைக்கும் அவங்க ட்ராவல் பண்ணாங்களாம் அந்த எக்ஸாமினேஷன் முடிக்கிறதுக்கு. அதை ஒரு இதில் படித்ததை குறிப்பிட விரும்புகிறேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த வேகமாக ஓடக்கூடிய அனிமல்ஸுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா குதிரை, கழுதை, வரி குதிரை இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் ஒற்றை குழம்பாக இருக்கும். மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிழிவுபட்டிருக்கும், 2ஆ இருக்கும். யானைக்கு ஒரே இதாக இருக்கும், 5 நகங்கள் புள்ளி புள்ளியாக இருக்கும். நமக்கு விரல்கள் இருக்குது. இந்த ஒற்றைப்படையாக இருக்கிற இதுதான் அந்த அனிமல்ஸ் வேகமாக ஓடுறதுக்கு பயன்படுகின்றனவாம். அது ஒரு காரணம் சொன்னாங்க. அப்புறம் பருத்தி தண்ணியை உறிஞ்சுன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் எவ்வளோ தெரியுங்களா, அதனுடைய இடையிலேருந்து 24 27% அத்தனை மடங்கு கிட்டத்தட்ட ஒரு 25 டைம்ஸ் வாட்டரை அப்சர்வ் பண்ணுமா. அந்த அளவுக்கு பருத்திக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறதால தான் டவலு துண்டெல்லாம் நம்ம பருத்தியால் செஞ்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் சில ஜென்ரலாக பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா இந்த இயற்கை வளங்களை பாதுகாக்கணும். ஏன்னு சொன்னோம்னா புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அது. அதை பற்றி அப்படி பார்த்துட்டு பைரட் அப்படின்ற ஒரு உலோகம் இருக்குங்க. அது தங்கத்தை போலவே பளபளப்பாக இருக்கும், பிரகாசமான மஞ்சள் நிறத்தில் இருக்கும். ஆரம்ப காலகட்டத்தில் அதுதான் தங்கம்னு எடுத்துக்கிட்டாங்களாம். இது ஒரு கல் மாடலில் கிடைக்குமா. அது கூட நம்ம உலோகத்தை ஏதாவது வேகமாக மோதினோம்னா நெருப்பு உண்டாகுமா ஆரம்ப காலகட்டத்தில். அதனால இதுக்கு பேர் பைரட் லித்தோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நேனோ விஷயம் தங்கம் இருக்குதுங்களாம், நானோ பாயிண்டில் கொஞ்சமான மெத்தடில். ஆனால் அதை நம்ம டோமோகிராஃபி முறையில் எடுக்க ஆரம்பித்தோம்னு சொன்னோம்னா தங்கத்தினுடைய நமக்கு குவான்டிட்டி நிறைய கிடைக்கும் அப்படின்னு ஒரு வித்தியாசமான முறைகள் சொல்கிறாங்க. வாருங்கள் ஜெய்சங்கர் சார், இன்றைக்கு முதலீடுகள் பற்றி கொஞ்சம் பார்க்கலான்னு பார்க்குறேன். நீங்கள் முதலீடு பற்றி என்ன சொல்கிறீங்க, ஒரு சின்ன ப்ரீஃப் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னால், சும்மா இல்லாமல் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் PMS டிஸ்ட்ரிபியூஷன் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று தராங்க அப்படின்னு ஒரு இதில் கேட்டேன். அதனால் எனக்கு காலைல டைம் கிடச்சால உட்காந்து அப்படியே நோண்டி வாட் இஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் அதை பற்றி கொஞ்சம் பார்த்து வச்சிருக்கிறேன். அதனால் நம்ம அதை மாதிரி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு பார்க்குறேன் நான். ஜெய்சங்கர் சார் அவரையும் எஸ்கேப் ஆகிட்டாரா? வணக்கம். வணக்கம் இருக்கீங்களா? இல்லை காமிக்கல எனக்கு. இல்லை சார், இப்போ எனக்கு திடீர்னு வாய்ஸ் கேட்கவே இல்லை, நான் வெளியில் போயிட்டு வந்தேன். ஓகே ஓகே. சொல்லுங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ஓரளவுக்கு படித்ததெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை நான் போட்டோம்னா கொஞ்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி ஒரு அவுட்லைன் கொடுங்க. அதுக்கப்புறம் சிலபஸ் இது, ஏன்னா தியரி இது அதை நம்ம கொஞ்சம் அப்படியே மசாலா அரைச்சி அதை கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம். ஓகே, வாருங்கள் ஜெய்சங்கர் சார். ஓகே சார், தேங்க்யூ. நன்றி சார். வணக்கம் அழகேசன் சார், வணக்கம் சத்யநாராயணன் சார், வணக்கம் கிளப்ஹவுஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு அருமையான தலைப்பு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்ற விஷயம். இது காலங்காலமா என்னைக்குமே எவர் கிரீன் ஆன ஒரு தலைப்புன்னே சொல்லலாம். இப்போதைக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுற மாதிரி இருக்குது. ஏன்னா இன்னைக்கு மனிதன் நிறைய செலவு பண்றதுல பழக்கமாயிட்டான். அதே நேரத்துல அந்த செலவுக்கு பணம் பற்றாக்குறையா இருக்குது. ஸோ அந்த பணத்தை எடுக்கணும்னு சொன்னோம்னா நம்ம வருமானத்தை ஒட்டி மட்டுமே பண்ண முடியாது. ஸோ அதுல என்ன பண்ணீங்கன்னா அந்த பணத்தை வளர வைக்கணும். வளர வைக்கணும்னு சொன்னோம்னா முதலீடு பண்ணா மட்டும்தான் வளருது. ஸோ அதனால முதலீடுடைய தன்மையை அதிகரிக்கணும். அதே நேரத்துல தேவையற்ற செலவுகளையும் கட்டுப்படுத்தணுன்றதையும் மறக்கக்கூடாது. ஸோ இன்னைக்கு ரொம்ப மிகப்பெரிய செலவாளியா போயிட்டு இருக்கிறோம் நம்ம.
ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் நம்ம எது மைனஸ் பண்ணணும் எதை ப்ளஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எக்ஸ்பென்சஸை மைனஸ் பண்ணணும், இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக். நம்ம கலந்து உரையாட போகிற டாபிக் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டோட மெயினாக பார்த்தோம்னா நம்ம வந்து சேவிங்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நம்ம சின்னதாக குழப்பிக்கிறோம் வந்துட்டு. சேவிங் அப்படிங்கிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சேர்த்து வைக்கிற பணம் அது மட்டும்தான் சேவிங். அப்போ 100 ரூபாயில் நான் வந்து எனக்கு செலவு பண்ணுறேன், நான் கையில் 100 ரூபாய் வச்சுருக்கேன், நான் செலவு பண்ணுறேன் 80 ரூபாய். அந்த 80 ரூபாய் செலவு பண்ணிட்டதுக்கப்புறம் மீதி இருக்கிறது 20 ரூபாய். அந்த 20 ரூபாயை நான் செலவு பண்ண போகிற இடத்துல எடுத்து வச்சுட்டேன்னா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு பேர் சேமிப்பு வந்துட்டு. அது வந்து சேமிப்பு என்பது வளராது, அது அப்படியே இருக்கும் வந்துட்டு. ஆனா அதே 20 ரூபாய நான் வேறு ஒரு பொருளாக வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பொருளுக்கோட மதிப்பு அதிகமாகும் போது வந்துட்டு அந்த 20 ரூபான்ற மதிப்பு வந்து ஒரு 40 ரூபாய் ஆகலாம் வந்துட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எதையாவது ஒன்னத்துல முதலீடு பண்ணி அது வளர்ச்சி, அது வேற எதையாவது வாங்கி அந்த பொருளோட அதோட விலை வந்து அதிகமாயிட்டு அப்படின்னா அது வளர்ச்சி அடையுதுன்னு அர்த்தம். இந்த இந்த நம்ம முன்னாடி வாங்கின விலைக்கும் தற்போதைய விலைக்கும் ஒரு வளர்ச்சி இருக்குதுன்னு சொன்னோம்னா அதுல நம்ம முதலீடு பண்ணிருக்கோம், அந்த முதலீடுனாலதான் வளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் வந்துட்டு. எது வளருதோ அதுதான் முதலீடு. எது நம்ம வந்து வளர்றதுக்கு உண்டான வந்துட்டு தன்மையை கொடுக்குதோ அதுதான் முதலீட்டுக்கு உண்டான தன்மையாகவும் திட்டமாகவும் இருக்கிறது. ஆக சேமிப்புன்றதை நம்ம அப்படியே வச்சிருக்கிறது, முதலீடுங்கிறது அதை வேற எங்கேயாவது வந்துட்டு மாத்தியோ இல்லை அதை அப்படியே வச்சுக்கிட்டோ அதை வந்து இரட்டிப்பாக்குறது, அதிகமாக்குறது, இந்த மாதிரி பண்றதுதான் முதலீடுன்றது வந்துட்டு. ஸோ இந்த 20 ரூபாயை நம்ம வந்து எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம வந்து ஒரு பேங்க்ல போட்டு வைக்கிறோம் சொன்னோம்னா அது வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுக்கும். 21 ரூபாயா. ஏன்னா பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 5% 6% ஆவரேஜா இருக்கிறதுனால. இப்போ தங்கம்லாம் 20 ரூபாய்க்கு வாங்க முடியாது இல்லைங்களா. அப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொஞ்சம் மாத்தி சொல்லிக்கலாம். கொஞ்சம் பெரிய அமௌண்ட், ஒரு 1 லட்சம் ரூபாய் இருக்கு அப்படின்னா 1 லட்ச ரூபாய் நம்ம அப்படியே சும்மா வச்சிருந்தோம்னு சொன்னோம்னா இப்போ நிறைய பேர் பேங்க்ல எல்லாம் 1 லட்ச ரூபாய் சும்மா ஐடியில வச்சிருக்கோம். அந்த பேங்க்ல வச்சிருக்கிற 1 லட்சம் ரூபாய ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்டுக்கோ இல்ல ஒரு ஷார்ட் டேர்ம்ல ஒரு கோல்டுலயோ வாங்குறதோ இல்ல ஒரு கோல்டு ஃபண்ட்லயே இன்வெஸ்ட் பண்ணியோ இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணினோம்னா அது வந்து ஃபியூச்சர்ல நல்ல growth கொடுக்கும். 1 லட்சம் ரூபான்றது 1.5 லட்ச ரூபாய் கூட ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒரு நல்ல ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணோம்னு சொன்னோம்னா. ஸோ இதுதான் நம்ம வந்து ஐடியலா இருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் மூலமா நம்ம வந்து எப்படி வந்து growth-அ கொண்டு வர்றது அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம கொஞ்சம் கன்சர்வேட்டிவான பீப்புள் வந்துட்டு ஒரு சராசரியான ஒரு நார்மல் மனிதர்களா இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் என்ன பண்ணிருப்போம்னா நம்மளுடைய பணம் எந்த இடத்துல முதலீடு பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு எங்க தோணும்னு சொன்னோம்னா பேங்க்ல ஒரு டெபாசிட் போடலாம், இல்ல சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல சும்மா போட்டிருந்தோம்னா ஒரு 4% வரைக்கும் கிடைக்கும். டெபாசிட் பண்ணோம்னு சொன்னா ஒரு 8% 9% வரைக்கும் கிடைக்கலாம் சீனியர் சிட்டிசன்ஸா இருந்ததுன்னா. பேங்க் டு பேங்க் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். 6ல இருந்து ஒரு 9% வரைக்கும் கொடுக்கலாங்க. அதை தாண்டி போஸ்ட் ஆஃபீஸ்ல அதே மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோல்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொன்னோம்னா கோல்டு நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து ஆர்னமெண்ட்ஸா இன்வெஸ்ட் பண்றோம். அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா காயினுக்குலாம் வந்திருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்ச இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்போ புதுசா வந்து ஒரு சராசரி மனிதன் கேள்விப்படுற விஷயங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, ஸ்டாக்ஸு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணோம்னா நம்மளுடைய முதலீட்டு மதிப்பு வந்து வேற எங்கேயோ போகுது அப்படின்றாங்க. இதுக்கு தாண்டி நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய சைஸான இன்வெஸ்ட்மெண்ட் இருந்ததுன்னா நம்ம நிலத்துல முதலீடு பண்ணுவோம். சில விஷயங்கள்ல வந்துட்டு ஆன்டிக் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, கிடைக்கிறதுக்கு அரிதான பொருட்கள் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு மியூசியம் மாதிரி வச்சுக்கிட்டு அதெல்லாம் பண்றது. சில பேர் இந்த விண்டேஜ் கார்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சு அதோடைய தேவைகள், இந்த டிமாண்ட் அதிகமாகும் போது அதோடைய விலை வந்து மாற்றத்துக்கு உண்டாகும். அது மூலமா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அதுதான் நம்மளுடைய போட்ட பணம் வளர்ச்சி அடைஞ்சு ஒரு விஷயத்துல இருக்கும். ஸோ நம்ம போட்ட பணம் வளர்ச்சி அடைஞ்சு வெளியில வந்தா அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன மாதிரி கேட்டகரைஸ் பண்ணலாம், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து ஃபேவரபிளா இருக்கும், இதெல்லாம் நமக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ன மெத்தட்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகேசன் சார் வந்து ரொம்ப டீட்டெயிலா சொல்லுவாரு. அழகேசன் சார், வெல்கம் சார். ஒரு ஆசிரியர் வந்து நமக்கு பாடம் நடத்துவதை போல ரொம்ப அழகாக மென்மையாக புரியும்படியாக சொல்றதுக்கு அழகேசன் சார் மிக திறமையானவர். நம்ம குழு சார்பாக வரவேற்கிறோம். வருக சார்.
நன்றி நன்றி. சௌந்தரபாண்டியன் சார், இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் உங்க சில வார்த்தைகளோடு ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க, முதலீடு பத்தி நீங்க சுருக்கமா என்ன சொல்ல வரீங்க? சார் கேக்குதுங்களா சார்? சார் நான் இப்பதான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் சார், அதனால நீங்க பேசுங்க சார். ஒரு 5 மினிட்ஸ் பொறுத்து நான் ஜாயின் பண்ணி. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ சார். வணக்கம் நண்பர்களே. நம்ம வந்து எஜுகேட்டிவா, ஏன்னா நானும் லேர்னிங்க, ஜெய்சங்கர் சார்லாம் கடல்ல வந்து போராடி, அதாவது பாய்மர கப்பல்னு சொல்லிட்டு அவர்லாம் விளையாடி நிறைய சாகசங்கள்லாம் செஞ்சிருக்கிறவர். நம்ம கரையிலேருந்து தான் கடலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சவுந்தரபாண்டியன் ஐயா வந்து அப்பப்ப நீர்மூழ்கி கப்பலில் போயிட்டு வந்துடுறவர். சத்யநாராயண் சார் ஆளினால் அவரை வந்து கைக்குள்ளே அடக்க முடியாது. இப்படியாக இருக்கிற நிலைமையில இந்த இன்வெஸ்டர்ஸ் நம்ம வந்து ரொம்ப பழக்கப்படாத ஒண்ணு. இதை வந்து ப்ரொடக்ட் பண்ணணுன்றது 1992 செபின்னு ஒண்ண உருவாக்குனாங்க. அப்படி தடுமாறி வந்துட்டே இருக்கும்போது நிறைய பேருக்கு இது விஷயமா போதுமான அந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல லேக் இருக்கிறதால அதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகவும் குவாலிட்டியை செக்யூரிட்டிஸ்ல இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் 2006 செபின்னு ஒரு பப்ளிக் ட்ரஸ்டை கிரியேட் பண்ணாங்க. அப்போ இந்த செபி மூலமா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட் அப்படின்னு NISMனு ஒரு பப்ளிக் ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையிலே வெரி ஒண்டர்ஃபுல். இதுல வந்து சர்டிபிகேட் வந்து ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. ஒரு மினிமம் எக்ஸாமினேஷனுக்கான ஃபீஸ் மட்டும் கட்டினா போதும். நிறைய ஒரு 22-30 கோர்ஸுக்கு இருக்குது, சர்டிபிகேட் கோர்ஸ். எல்லாமே நெட்ல புக்லெட்ல ஒர்க் புக் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்கு. நானே இன்னைக்கு தான் பார்த்தேன் அதை. அப்புறம் ஒருத்தர் சொன்னாரு, அந்த ஃபண்ட் மேனேஜர் ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமக்கு எல்லாத்துலயும் ஒரு ஆசை உண்டு இல்ல. அப்படி பார்க்கும்போது என்னமோ ஃபண்ட் மேனேஜர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் ஏதோ சேர வாங்குறோம் விற்கிறோம். ஒரு ஃபண்ட் மேனேஜர் உணர்வுகள். அப்ப அவர் சொன்னாரு, NISMனு ஒரு வெப்சைட் இருக்கு, அதுல போயிட்டு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, ஃப்ரீ ஆஃப் இதுல தராங்க, அதை நீங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல நீங்க ஜாயின் பண்ணலாம் அப்படின்னாங்க. அது மாதிரி மியூச்சுவல் ஃபண்டு ஏகப்பட்டது இருக்குது. NISM போய் பாருங்க, உங்களை டெவலப் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கான சிலபஸ் வந்து ஒரு 12 சாப்டர் கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட், இன்ட்ரோடக்ஷன் டு செக்யூரிட்டிஸ் மார்க்கெட், இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக், இன்வெஸ்டிங் இன் ஃபிக்ஸட் இன்கம் செக்யூரிட்டிஸ், டெரிவேட்டிவ்ஸ், கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் வெஹிக்கல்னு ஒன்று கொடுக்குறாங்க. அப்புறம் ரோல் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸு, அப்புறம் ஆப்ரேஷனல் ஆஸ்பெக்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸு, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ்னா என்ன, அப்புறம் பர்ஃபார்மன்ஸ் எப்படி மெஷர் பண்ணுறது, வேல்யூ அந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜர்ஸனுடைய ஒர்க்கை எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணுறது, அப்புறமா டாக்ஸேஷன், அதுக்கு அடுத்தது கவர்மெண்ட்னுடைய ரெகுலேஷன், எத்திக்கல் ஆஸ்பெக்ட், இதெல்லாம் வந்து ஒரு 12 சாப்டரா உண்மையிலேயே பிரிச்சு போட்டிருக்கிறாங்க. அதுல எவ்வளவு மார்க் வரும் அப்படின்லாம் கூட பிரிச்சு போட்டுருக்காங்க. உள்ள போய் பாருங்க. அதுல நம்ம முதல் சாப்டர் பார்க்க போறது சாப்டர். ஏன்னா மார்க்கெட்டு நிறைய ஊசலாடிக்கிட்டு இருக்குது. ட்ரம்ப் ஒன்று சொல்றாரு, எல்லாரும் ரொம்ப ஒர்ஸாகும்னு வர சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நம்மளும் கூவின்னு அதை வாங்குறேன் எதை வாங்குறேன்னு பேசிட்டு இருக்கிறத விட இந்த நேரத்தில் ஒழுங்கா உட்காந்து படிச்சு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு உணர்வுக்கு நேரமும் கிடைச்சிது. அதுக்கான கடவுளுக்கான நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு, இப்போ ஜெய்சங்கர் காலைல கேட்டாரு, நீங்க என்னதான் பண்ண போறீங்க, எனக்கு உடம்பு சரியில்லைன்னாரு. சரி, இவர் வேற உடம்பு சரியில்லைன்னா நமக்கு வேற தொந்தரவாயிட போகுது அப்படின்ட்டு நாம எப்பயும் போல ஒரு பயத்துல கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சது அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு டாபிக், சாப்டர் 1. அதை பத்தி நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு பாக்குறேன் நான். இதுல வந்து என்னென்னலாம் கவர் பண்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல் சாப்டர்ல இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட் வெர்சஸ் ஸ்பெகுலேஷன்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்டோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் எஸ்டிமேஷன் ஆஃப் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி நம்ம பிளான் பண்ண
பண்றது, என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது, என்னென்ன டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அப்புறம் சேனல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு. இப்படின்னு ரொம்ப ப்ராடாவே கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே எடுத்து நம்ம பார்த்து படிக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா காமர்ஸ் குரூப் தான் படிக்கணும், எங்கேயோ தேடிட்டு இருக்கிறது NISM உண்மையிலே ஒரு அல்வா மாரி நமக்கு பேக் பண்ணி வைக்கிறாங்க. அதுக்கு பாராட்டுக்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, செபி, NISM எல்லாத்துக்கும் நம்ம காஸ்கேஃபேவின் தளத்தின் மூலமாகவும் குழுவின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். சரி, என்னென்ன மெயின் ஹாஸ்பிட்டல பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸ்னா என்ன மீனிங் புரிஞ்சுக்கணும். நாம ஜெய்சங்கர் சார் அழகா சொன்னாரு, 20 ரூபா இருந்தா செலவு பண்ணா அது சேவிங்ஸ்ல போயிடும், அதை 20 ரூபாய் எப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னாரு. அப்புறம் ரெண்டுத்துக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பெகுலேஷனுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்கணுன்றாங்க. அப்புறம் அப்ஜெக்டிவ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், கான்செப்ட் ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரிட்டர்ன் எப்படி வரும் அப்படின்றது, என்னென்ன ரிஸ்க் இருக்குது, அப்புறம் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், சேனல்ஸ் ஆஃப் மேக்கிங் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படின்றத நம்ம ஒரு 15 நிமிஷத்துல முடிக்கலாம்னு நினைக்கிறேன். 2-3 பக்கம்தான். வேலைக்கு சேர்றோம், நமக்கு வருமானம் வர ஆரம்பிக்குது, வருமானம் ஏறிக்கிட்டே போகும். ஆனா செலவு ஒரு சில ஸ்டேஜில் ஸ்டாக்னன்ட் ஆயிடும். ஆரம்ப காலகட்டத்துல நம்ம செலவு கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கலாம், லோ சேலரியா இருந்தா. அப்புறம் ஓரளவுக்கு மீதம் பிடிச்சதுன்னா கொஞ்சம் சேவிங்ஸ் ஆகிட்டே போவோம். அது ஒரு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றது ஒரு லிமிட்ல வந்துடும், மீதியை நம்ம சேவ் பண்ணணும். சரி, அந்த சேவிங்ஸ் அப்படின்னா சம்பாதிக்கிறது, அதை செலவு பண்றோம், இதுதான் சேவிங். வருமானம் வருது, அது செலவு பண்றோம் பார்த்தீங்களா, பேங்க்ல வச்சுட்டு செலவு பண்றோம், அது சிம்பிளா சேவிங்ஸ்னு சொல்லிடுறோம். இது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொன்னோம்னா என்ன சொல்லலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, கரண்ட் கமிட்மெண்ட்டை நம்ம குறைச்சிக்கணும். எப்பயுமே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா என்னங்க பண்ணணும், கமிட்மெண்ட் குறைச்சிக்கிட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் ஹையர் அமௌண்ட் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்புல போய் நம்மளுடைய சேவிங்ஸை கொண்டு போய் அங்க போடுறோம். அதாங்க இன்வெஸ்ட்மெண்ட். இப்ப இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு நாள் வச்சிருக்க போறோம், எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம், அதை எந்த மாதிரி சேனல்ல போட போறோம், என்ன மாதிரி டைப்ல போட போறோம், அது எப்படி ரிட்டர்ன் எப்படி வரும், இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள். இது எல்லாமே டைம் வேஸ்டு. இன்னைக்கு செடியை போட்டு நாளைக்கு பூ பூத்துற சொல்ல முடியாதுன்ற மாதிரி தான். இது நம்ம லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சேவிங்ஸ்ன்னு சொன்னா நம்ம ஜென்ரலா FD இல்லை ஷார்ட் டேர்ம் டெபாசிட், செக்யூரிட்டிஸ்ல சும்மா போட்டு விட்டு சார் சொன்ன மாதிரி 1%, 5% ஏதோ கொடுப்பாங்க. அது பெருசா நமக்கு கோல் செட்டிங் யூஸ் பண்ணி போகும்போது கஷ்டமாயிடும். ஏன்னா நம்மளுக்கு கமிட்மெண்ட் நிறைய வருது அப்படிங்கும்போது அதை சர்வைவல் பண்ண முடியாது. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி நம்ம ஃபண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, ரெண்டு ரியல் அசட், கேபிட்டல். அதாவது ஃபண்டை ரெண்டா நம்ம பிரிக்கலாங்க. நம்ம ஃபண்டை என்ன பண்றோம்னு சொன்னா ரியல் அசட்ல கொண்டு போய் போடுறோம். எது கேபிட்டல் மார்க்கெட், செக்யூரிட்டிஸ், ஸ்டாக் மார்க்கெட், பாண்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு ரியல் அசட்ல வருது. அதே நம்ம சேவ் பண்ண போறோம்னு வச்சுக்கிங்களா, இது அக்குமுலேட் ஃபண்ட் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்ல கொண்டு போய் போடுறது. இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் சொன்னா லாங் டேர்ம் கோல்ஸ்க்கு நம்ம போகணும். எப்படி லாங் டேர்ம் கோல்ஸ்னா என்ன பண்ணணும், ரிட்டையர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பணம் வச்சிருக்கணும், இல்லை சில்ட்ரன்ஸ் எப்படி படிக்க வைக்கிறது, ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் எப்படி கிரியேட் பண்ணிக்கிறது, இல்லை வேற ஏதாவது கார் வாங்க போறோம், வீடு கட்ட போறோம், வேற கோல் செட்டிங் நம்ம என்னென்ன வேணுமோ அதை நம்ம அதில் பண்றதெல்லாம் அதில் தான் இன்வெஸ்டர்ஸ் பங்குல வருது. இது எல்லாமே லாங் டேர்ம் கோல்ஸ். இப்போ ஃபினான்சியல் பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாங்க, அசட்டு ரியல்னு ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த அசட்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஈஸியா பண்ணலாம், ஷேர் மார்க்கெட்ல பண்றது, டிபென்ச்சர்ல பண்றது, FD, PPF, மியூச்சுவல் ஃபண்டு எக்ஸெட்ரா, இதெல்லாம் அசட்ல வந்துருது. ரியல் அசட் பாத்தீங்கன்னா எதுல வருதுன்னா கோல்டு, டைமண்ட், ரியல் எஸ்டேட், இதெல்லாம் ரியல் அசட்ல வருது. அப்ப அசட்டை நம்ம மெயின் கேட்டகரியா பிரிக்கலாம் ஃபினான்சியல்ல. நம்ம ஜென்ரல் அசட், ஃபினான்சியல் அசட்ல ஜென்ரலா வர்றது எல்லாமே இந்த ஷேர் மார்க்கெட், செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்ல எல்லாமே வர்றது, PPF இதெல்லாம் அதுல வந்துருது. சரி, இந்த ஃபினான்சியல் அசெட்ல என்ன நமக்கு லாபம், ஏங்க நம்ம இதுக்கு போகணும் அப்படின்னு சொன்னோம்னா, இது கிரேட்டர் லிக்விடிட்டி. ஈஸியா டக்குன்னு இப்ப PPF அக்கௌண்ட்ல இருக்குது, FDல போட்டுருக்கிறோம், மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுருக்கிறோம், உடனே பணம் வேணா எடுத்துக்கலாம்.
ஸோ இது வந்து லிக்விடிட்டி ஈஸியாக இருக்குது, ஃப்ளெக்சிபிலிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணலாம், ரிட்டர்ன்ஸ் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், கன்வீனியன்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்து ஈஸியாக மெயின்டைன் பண்ணுறது ஈஸி, ஜெனரேட்டிங்கில் வந்து குட் ஸ்கோப்பாக தெரியுது. அதனால தான் நம்ம வந்து இந்த போர்ஷனை நம்ம வந்து அதிகமாக பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். ஈக்விட்டி ஓரியன்டாக நம்ம போகிறோம்னு வச்சுக்கிங்களா, அது வந்து என்ன பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும், கொஞ்ச நாள் ஹோல்டு பண்ணணும், அது எவ்வளோ நாள் வச்சிருக்க போகிறோம் அப்படின்ற வச்சு தான் அந்த கேபிட்டல் அப்ரிசியேஷன் வரும் நமக்கு. இதில் தான் நம்ம குழப்புறோம். வாங்குறது ஈஸியாக நாளைக்கு வந்துடுமா இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி செலக்ட் பண்ணி கம்பெனிஸ்லாம் சூஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணலாம், ஃப்ரீக்வெண்ட்டாக சேவ் பண்ணலாம், திடீர்னு வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இப்படி நிறைய நமக்கு ஆஸ்பெக்ட் வருதுங்க. சரி, இன்வெஸ்ட்மெண்ட் வர்சஸ் ஸ்பெகுலேஷன் அப்படின்னா என்னன்னா, ஸ்பெகுலேஷன்னா குயிக்காக உடனே இன்னைக்கு போட்டு நாளைக்கு 1 லட்சம் வந்துடுமா, 10,000 போட்டால் நமக்கு 1 கோடி கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி ஏமாந்து போகிற விஷயங்கள் தான் நமக்கு வந்து ஸ்பெகுலேஷனில் போய் மாட்டிக்கிறோம். நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணி நம்மளுடைய குரோத்தை நம்ம கொண்டு போக முடிஞ்சதுன்னு சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ஸ்பெகுலேஷனுக்கும் நம்ம கரெக்டாக வித்தியாசத்தை புரிஞ்சிக்க முடியும். சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து எப்படி, ஏன் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு சொன்னோம்னா அதில் வந்து 2 விஷயம் நம்ம எடுக்க வேண்டி இருக்குங்க. ஒன்று வந்து நம்ம மைண்ட் செட்டு, கோல் நம்ம என்ன பர்பஸுக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். சும்மா ஏனதானு பண்ண முடியாதுங்க. ஒரு லேண்ட் வாங்க போகிறோம்னா எதுக்கு வாங்க போகிறோம், இல்லை ஒரு பிளாட் வாங்க போகிறோம்னா எதுக்கு வாங்க போகிறோம், என்ன பர்பஸ் வாங்க போகிறோம். இருக்கிறது ஜென்ரலாக இன்வெஸ்ட் பண்ணுன்றது வேற, கோல் பேஸ்டு பண்ணும்போது நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுடைய ஃபேக்டர்ஸ் நிறையா மாறும். இப்போ நம்ம அந்த கோல்டில் நம்ம என்னென்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா, மெயினாக என்ன ரிஸ்க் இருக்குது, எப்படி ரிட்டர்ன் கிடைக்கும், எப்போ லிக்விடிட்டி பண்ணலாம், இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். என்னென்ன ரிஸ்க் இருக்கு, ரிட்டர்ன் எவ்வளோ நாள் அது கிடைக்கும், எப்படி அதை லிக்விட் பண்ணலாம், ஈஸியாக எப்படி காசு ஆக்கிறது, இதுதான் முக்கியமானது ஒன்று. சரி, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸ்ல நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம கேபிட்டல் வந்து குறையக்கூடாது, இதுதான் ஒன்று. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, கேபிட்டல் வந்து ப்ரிசர்வேஷனில் இருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகணும், அப்ரிசியேஷனும் இருக்கணும். அதோடு இல்லாமல் என்ன பண்ணணும், நான் ஒரு 1000 ஷேர் வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் டிவிடெண்ட் வர்றது, இது நம்மளுக்கு பெனிஃபிட். இல்லை ஒரு எஃப்டியில் போட்டு வச்சிருக்கிறான், இன்ட்ரெஸ்ட் வரணும். இல்லை நான் ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்கிறேன், ரெண்டல் வரணும். ரெண்டாவது இன்னொரு பார்ட் இருக்கு, இஎல்எஸ்எஸ் எல்லாம் டாக்ஸ் நிறையா வருதுன்னா அதுக்காக ஷோ பண்ணுறது. இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ்ஸில் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் இந்த குறிப்பிட்ட டைமில் இந்த அமௌண்ட் கிடைக்குமா இல்லை தள்ளி போடணுமா அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணணும். ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இப்போ பேங்க்கில் போனோம்னா 8% தராங்க, 5% தராங்கன்னா அது வந்து தெரிஞ்ச விஷயங்கள். வேற எதுலாவது போடுறோம், இப்போ ஜென்ரலாக சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்டில் வந்து 12 - 15 வரும், ஈக்விட்டியில் பார்த்தா 20 - 25 வரும், நீங்கள் போகிற கம்பெனியை பொறுத்து இருக்கு அப்படின்றாங்க. அந்த ஒரு ஆஸ்பெக்டை தான் நம்ம வந்து அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னை வந்து கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணி நம்ம பண்ணணும். ரெண்டாவது எவ்வளோ டூரேஷன் போடணும் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணிக்கணும். அப்புறம் ப்ரீமியம், ஃபியூச்சர் பேமெண்ட்டுக்கு இல்லை வேற ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வருங்கிற போது நாம் எப்படி அதை ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படின்றத முக்கியமான விஷயங்கள். எப்படின்னு சொன்னோம்னா, இப்போ ஜெய்சங்கர் சொன்ன மாதிரி தான் 1000 ரூபா இருக்குது, 1020 ரூபா ஆச்சுன்னு வச்சிங்களா, அப்போ என்ன ஆகுது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 2%. இது வந்து நாமினல் ரிஸ்க் ஃப்ரீன்றாங்க ரேட் ஆஃப் ரிட்டர்ன். 1000 ரூபா போட்டால் எனக்கு பெருசாகவும் இல்லை, ப்ளஸ் கொஞ்சம் இன்ஃப்ளேஷனோட வந்துடுது. இதில் இன்னொன்று இருக்குன்னு சொன்னீங்கன்னா, ரெக்யூர்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் ரிட்டர்ன், ரெக்யூர்டு ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று பிரிக்கிறாங்க. அதில் என்ன வருதுன்னு சொன்னீங்கன்னா, ரிஸ்க் இருக்குது ப்ளஸ் ரிஸ்க் ப்ரீமியமும் இருக்குது. முன்னாடி பார்த்த இன்ஃப்ளேஷனால நம்மளுக்கு நம்மளோட அமௌண்ட்டு வந்து லாஸ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. இந்த 2 ஆஸ்பெக்ட் தான் நம்ம அந்த ரேட் ஆஃப் ரிட்டர்னில் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா முக்கியமாக பார்க்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா நாமினல் ரிஸ்க் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து எது வரும்னு சொன்னோம்னா, ஃப்ரீயான நமக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் எக்ஸ்பெக்டட் இன்ஃப்ளேஷனும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணிக்கணும்.
நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, இன்ஃப்ளேஷன் அந்த ஏற்ற இறக்கங்கள் எவ்வளோ வருது அதை கால்குலேட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது ரிஸ்க் ப்ரீமியம், நம்ம கட்டிருக்கிற அமௌண்ட்டை வந்து டிவேல்யூட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அப்புறம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ரிட்டர்ன் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன். இது ஏன்னா போட்ட காசு வந்து சில கம்பெனி வந்து இழுத்து மூடிடுவாங்க, இல்லது நாங்கள் நெகட்டிவ்ல போவோம். இப்போ நானே IVNRன்னு ஒன்று வாங்கினேன் 4000 ரூபாய்க்கு. இன்னைக்கு அந்த காசையும் எடுக்க முடியல, லாஸ்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படியே லாக் ஆயிடுச்சு அந்த ஸ்மால் ஸ்டார் வாங்கினதுல. அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல அவங்க சொல்ல வராங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போகிற இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னென்ன டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குன்னா ஒரு 7 டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குதுங்க. ஒன்று பிஸ்னஸ் ரிஸ்க், அந்த கம்பெனி என்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணுது. அப்புறம் ஃபினான்சியல் ரிஸ்க், அவங்க லோன் வாங்கியிருக்காங்களா, அடைக்கிறாங்களா, ரன்னிங் ஃப்ளோ கேபிட்டல் எல்லாம் எப்படி, நம்ம ஒர்க்கிங் ஃப்ளோ பேமெண்ட்லாம் கேஷ் ஃப்ளோலாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஃபினான்சியல் ரிஸ்க் இருக்குது. லிக்விடிட்டி, அவங்க வந்து நம்ம போகிற ரிஸ்கில் வந்து நம்ம திருப்பி அந்த பணத்தை நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் அதில் வர்றது. அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ரிஸ்க்னு ஒன்று சொல்கிறாங்க. பொலிட்டிக்கல் ரிஸ்க், இப்போ இருக்கிறது தான் பொலிட்டிக்கல் ரிஸ்க், வேர்ல்டு லெவலில் நமக்கு வரக்கூடிய ரிஸ்க். அப்புறம் ஜியோ பொலிட்டிக்கல் ரிஸ்க்னா வாரால வர்றது. அப்புறம் ரெகுலேட்டரி ரிஸ்க், இப்போ செபி வந்து டெரிவேட்டிவ்லாம் சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க பாருங்க, இதெல்லாம் வந்து டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ரிஸ்கில் வந்துடுது. சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வருவோம். இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிஸ்ன்னு சொல்லும்போது ஈக்விட்டி, பாண்டு, டிரைவேட்டிவ் இதெல்லாம் வந்து செக்யூரிட்டிஸ்ல வந்துடுதுங்க. இப்போ ஈக்விட்டி போடுறோம் அப்படின்னாக்கா என்ன பண்ணுறோம், நம்ம ஃபிக்ஸடு இன்கம் செக்யூரிட்டிஸ் பாண்டில் போட்டுடலாம். ஈக்விட்டியில் வந்து ஷேர் மார்க்கெட்டில் போடுறது ஒன்று, அது வந்து அப் அண்ட் டவுன் இருக்கும். ஃபிக்ஸடாக இன்கம் வேணும்னா பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் பாண்டு, கார்பரேட் பாண்டு, முனிசிபல் பாண்டு, அப்புறம் ட்ரெஷரி பில்லு, இதெல்லாம் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் காமனாக சொல்லியிருப்பாங்க, அதுக்கு யூஸ் ஆகும். அப்புறம் கேபிட்டல் ப்ரிசர்வேஷனும் ஃபிக்ஸடு இன்கமும் இதில் வந்துடும். நம்ம வந்து நம்ம கேபிட்டல் வந்து பாதுகாக்கப்படுகின்றது, இன்கமும் நம்மளுக்கு கிடைச்சிரும். சரி, அடுத்து வந்து கமோடிட்டிஸும் இதில் வந்துடுதுங்க டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டில். கமோடிட்டிஸில் வந்து 2 இருக்குது, சாஃப்ட் ஹார்டுன்னு வருது. சாஃப்ட்னா இதுன்னா அந்த தானியங்கள்லாம் வருது, கார்ன், வீட், சோயாபீன், இதெல்லாம் வந்து சாஃப்டில் வந்துடுது கமோடிட்டிஸில். ஹார்டில் பார்த்தா கோல்டு, சில்வர், இந்த ஆயில், காப்பர், அலுமினியம், இதெல்லாம் வந்து கமோடிட்டிஸில் ஹார்டு டிவிஷனில் வருது. அப்புறம் ரியல் எஸ்டேட், நல்ல வெல்த் கிரியேஷன் பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சஸ்டர்டு ப்ராடக்ட், இதில் வந்து கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ்ன்றாங்க. நம்ம வந்து இதில் கிளியராக நமக்கு மார்க்கெட்டை பற்றியும் ஃபினான்சியல் மார்க்கெட்டை பற்றியும் டெரிவேட்டிவ் பற்றியும் தெரிஞ்சுதுன்னா நம்ம அதில் போகணும். சஸ்டர்டு ப்ராடக்டில் நமக்கு வந்து அதில் அவ்வளோ பிடிமானம் படாது. இது யாருக்கு யூஸ் ஆகும்னா இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க தான் நிறையா பல்காக வாங்குவாங்க, நிறையா அவங்களால ப்ளே பண்ண முடியும், அவங்களுக்கு தான் அது யூஸ் ஆகும். நம்ம கொஞ்சம் போகிறது யோசிக்கலாம். அதே மாதிரி அதர்ஸ் டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா நான் ட்ரெடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஒன்று சொல்கிறாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸில் ஆர்ட்டு, பெயிண்ட்டு, ஹார்சஸில் மூளை பண்ணுறது, டிஸ்ட்ரஸ்டு அசஸ்ட்டு, இப்படிலாம் நிறையா சொல்கிறாங்க. சார் நிறையா சொல்கிறாரு, சத்யநாராயண் சார் கூட மேலே வந்து பேசினாருன்னா நல்லாயிருக்கும். ஒரு வேர்ட்ஸில் சொல்லிடுறாரு, ஏதோ பிஸியாக இருக்காரு போல இருக்குங்க. சரி, அடுத்தது சேனல்ஸ் ஆஃப் த மார்க்கிங் இன்வெஸ்ட்மெண்ட். டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ புரோக்கர் மூலமாக பண்ணுறது. இன்டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா மியூச்சுவல் ஃபண்டு, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டு, அல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெவல் ஆஃப் ரிஸ்க்கு, ரெகுலேஷன் ரிஸ்க்கு, நமக்கு எது சூட் ஆகும் அப்படின்லாம் நம்ம பார்க்கணும். கடைசியாக மியூச்சுவல் ஃபண்டு பார்த்தீங்கன்னா என்னன்னா பப்ளிக்லேருந்து பணத்தை வாங்கி ஒரு கோல் பேஸ்டு அல்லது ஒரு என்ன மாதிரி பர்பஸ் வாங்க போகிறோமோ அந்த மாதிரி கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி அதை வந்து ஸ்டாக்கு பாண்டில் போட்டு அதை மேனேஜ் பண்ணி அதன் மூலமாக ஃபண்ட் மேனேஜர்ஸ் ஆப்ரேட் பண்ணி ப்ராஃபிட் கொடுக்கறது. இந்த போர்ட்ஃபோலியோ சிஸ்டத்தில் வர்றது வந்து எபோவ் 50 lakhs இருக்கிறவங்கெல்லாம் அதில் வரலாம். ஏன்னா அது வந்து ஹை ரிஸ்க்கு ப்ளஸ் அமௌண்ட் நிறையா போட்டு நம்மள பேர்லேயே பண்ணுவாங்க. அல்டர்னேட்லி இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா வெஞ்சர் கேபிட்டல், அப்புறம் செபி கேட்டகரிஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து ஸ்டார்ட் அப்பு, விசி ஃபண்டு, சோசியல் வெஞ்சர் வந்துடுது. கேட்டகரி 2ல பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஈக்விட்டி. இப்போ கவர்மெண்ட்டில் பண்ணதான் லிஸ்ட் ஆனதெல்லாம் நம்ம செபியில் பார்க்க முடியும். ஷேர் மார்க்கெட்டில் ப்ரைவேட் ஈக்விட்டி இருக்குது,
டெப்ட் ஃபண்டு. அப்புறம் அதில் கேட்டகரி 3 பார்த்தீங்கன்னா ஹெட் ஃபண்டு, லாங் டேர்ம் ஷார்ட் ஃபண்டு, இதெல்லாம் நிறைய டைப் பிரிக்கிறாங்க. நம்ம ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இதில் ரொம்ப கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா, மேனேஜர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, சாபிச்சேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ராஜடிஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதை பொறுத்து தான் ரிட்டர்ன் வர்றது இருக்குது. ஸோ ஓவராலாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஸ்பெகுலேஷன் என்னன்னா ரொம்ப ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. ஈக்விட்டி ஷேர்ஸ் போகும்போது நம்ம வந்து அந்த கம்பெனியோட ஓனர்ஷிப் கிடைக்குது, அவங்க ப்ராஃபிட்டில் நமக்கு பார்ட்டிசிபேட் வருது, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து ரைட் டு ஓட், அவங்க பண்ணுற எக்ஸிக்யூஷனுக்கு நம்மகிட்ட ஓட் ஆஃப் இது கேட்குறாங்க, ரைட் டு ஓட், அது நம்ம போடலாம். ரெண்டாவது வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் வேல்யூ ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பீரியடு, என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதை பொறுத்து தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுறது இருக்குது. ரிஸ்க் வந்து நமக்கு வந்து ப்ரீமியம் வந்து குறையாமல் பார்த்துக்கணும். இதுதான் ஓவராலாக இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய வேண்டிய ஒரு விஷயங்கள். நம்ம சத்யநாராயண் சார் போட்டிருக்காரு, இன்வெஸ்டிங் பர்பஸ் என்னன்னா டு grow wealth over the time by purchasing asset that have the potential to increase in value or generate incomeன்றாருங்க. ரிஸ்க்னா என்ன, involves the higher degree of risk than saving but also potential for higher return. டைம் ஹரிஜன் வந்து ரொம்ப முக்கியம். லாங் டேர்ம் டிபிக்கலி ஸ்பேனிங் செவர் அப்படி சிவியர்னு கொடுத்துருக்காருங்க. அப்புறம் ஸ்பெகுலேஷன் அப்படின்னு சொல்லும்போது டு ப்ராஃபிட் ஃப்ரம் ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் ஆர் மார்க்கெட் ட்ரெண்ட் ரேதர் than ஃபோக்கஸிங் ஆன் த அண்டர்லைன் வேல்யூ ஆஃப் ஆன் அசட். ரிஸ்க் வந்து ஹை ரிஸ்க் வித் த பொட்டன்ஷியல் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் லாசஸ் அஸ் வெல் அஸ் கெயின். டைம் ஹாரிஜன் வந்து ஷார்ட் டேர்ம் ஆஃப்டன் மெஷர்ட் இன் டே ஆர் வீக் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் சேவிங் பர்பஸ் டு அக்குமுலேட் ஃபண்ட் ஃபார் ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் நீட் எமர்ஜென்சிஸ் ஸ்பெசிஃபிக் கோல்ஸ். ரிஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா லோ ரிஸ்க், ரிட்டர்ன் வந்து லோயர் தான் த இன்வெஸ்ட்மெண்ட். டைம் ஹாரிஜன் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மாக இருக்குது அப்படின்லாம் சார் ரொம்ப கொடுத்துருக்காரு. சார் லிசனிங் பீரியடில் இருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நாம் வந்து ஒரு பேசிக்காக என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத NISM நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்டில் அங்கே நிறையா சர்டிஃபிகேட் கோர்ஸ் பண்ணுறாங்க. அதில் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டை பற்றி சாப்டர் 1 பார்த்துருக்குறோம். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, ஸ்பெகுலேஷன்னா என்ன, அப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன, என்னென்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்படி கண்டுபிடிக்கிறது, என்னென்ன ரிஸ்க் இருக்குது, டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்னென்ன சேனல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ வர்ற வாரத்தில் அடுத்தடுத்த சாப்டர் நம்ம பார்க்கலாம். வேறு ஆல் ஃபைனான்சிஸ் லைக் தி 3-legged tool taken into account சேஃப்டி, செக்யூரிட்டி அண்ட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், லிக்விடிட்டி அப்படின்னு சார் கொடுத்துருக்கிறாரு. இதுதான் நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம அக்கௌண்ட் வந்து சேஃப்டியாக இருக்கணும், செக்யூரிட்டியாக இருக்கணும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் வரணும், வேணுங்க போய் பணம் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கணும். இதுதான் வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் மேஜராக பார்க்கக்கூடிய விஷயங்கள். அதான் ஹைலைட் ஆன விஷயங்கள். வேற சவுந்தரபாண்டியன் சார் வணக்கம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார், ரொம்ப அருமையாக சொன்னாங்க சார். சார் நம்ம இது ஒரு இப்போ நீங்கள் இன்னைக்கு சொன்னது ஓகேங்க சார், பட் நம்ம ஜெய்சங்கர் சார் மிஸ் பண்ணுறோமே சார். அவரோட அந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணி 2 ஸ்டாக் ஃபாலோ பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோமே சார். அது முதல்ல ஒரு ஸ்டாக்கோட ஒரு வாரத்தோட நின்று போச்சுங்க சார். அது எதுனா பிளான் பண்ணலாமா சார் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு? சார் சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? நான் மைக்கு ஆஃப் பண்ணிட்டே பேசுகிறேன். காலைல ஜெய்சங்கர் உடம்பு சரியில்லைன்னு சொன்னார். இப்போ பேசிட்டு இருந்தது அவர் இல்லைங்களா சார்? பேசினார் வந்தார் என்னத்த பார்க்கலான்னாரு. சரி சார். சரி, டாபிக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னுட்டு கூப்பிடுவோம். அந்த கால் பண்ணுறேன், இருங்க ஒரு சார் வணக்கம். ஜெய்சங்கர் சார் வணக்கம் சார். உங்களை பேச விடாம நான் தான் பேசிட்டேன்னு கேக்குறாங்க. நன்றி. பாருங்க, உங்களுக்கு ஓட்டு இருக்குது, கவலைப்படாதீங்க. இல்ல சார், நீங்க உண்மையாவே சார் 2 டிப்ஸ் கொடுத்துருந்தீங்க, அது நல்லா ஒர்க் ஆகுற மாதிரி இருக்கு. சரி, அட்லீஸ்ட் நாம வந்து என்னன்னா ஒரு மார்க்கெட்ல வந்து ரொம்ப நாளா இருக்கிறோம்னாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். பட் உங்களோட அந்த வேல்யூஸ்லாம் சொன்னதெல்லாம் சிலதெல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டா மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கு.
அதனால அட்லீஸ்ட் நீங்க ஒரு 2 ஸ்டாக் நீங்க ரெகுலரா சொல்ற மாதிரி சொல்லிட்டே வந்தீங்கன்னா ஒரு 6 மாசம் பொறுத்து இல்ல 3 மாசம் பொறுத்து நீங்க சொன்ன ஸ்டாக்ல யாரோ ஒண்ணு வாங்கியிருந்தாங்கன்னா கூட மேபி அதனால ஒரு ரூபாய் அவங்களுக்கு கூடுதலா கிடைச்சிருந்தா கூட ஹாப்பி சார். அதுதான் சார் சேவிங்ஸ். அதுதான் அப்படின்றது தான் சார், வேற ஒண்ணும் இல்லைங்க சார். சூப்பர் சார். சார் ஆக்சுவலா இன்னைக்கு நம்ம மார்னிங் வந்து சார் ஒரு 10 o'clock ஒரு கிளாஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணோம். அதாவது உங்களுக்கு வச்சிருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கிறது எல்லாமே ஹோல்டு பண்ணிக்கலாமா, இல்லை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா, இல்லை இப்போ வந்து லாங் டேர்முக்கு ரன் பண்ணுறதுக்கு அப்படியே வந்து விட்டுடலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பர்ச்சேஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் செஷன் வைக்கலான்னு பார்த்தோம். 2-3 நாளாக தூக்கம் இல்லை, அதனால வந்து என்னால் கொஞ்சம் உடம்பு இஷ்யூவாக இருந்தது. நான் எழுந்திரிக்கிறது இன்னைக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 10 o'clock தான் எழுந்திரிச்சேன் நான். அதனால நம்ம இன்னைக்கு பண்ண முடியல. நெக்ஸ்ட் வீக் அது பண்ணிடலாம் சார். பட் அதே நேரத்தில் வந்து சார் நம்ம நீங்க சொன்ன மாதிரி நம்மளுடைய ஸ்டாக்ஸ் நான் வந்து ஒரு எதேச்சியா ஒரு போன சார்கிட்ட கூட சொல்ல அழகேஷ் சார் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நம்ம ரெக்கமெண்டேஷன் கொடுத்தது எல்லாமே கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து அந்த பாயிண்ட் தொட்டு ரிவர்ஸ் ஆயிடுச்சு, டிராவல் ஆயிட்டு இருக்குது. இப்போ கூட நிஃப்டி பாத்தீங்கன்னா சார், நிஃப்டி வந்து நம்ம போன வாரமே சொல்லியிருந்தோம் நிஃப்டி வந்துட்டு மேலதான் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கூட பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட 23,800 வரைக்கும் கண்டிப்பா போகும். அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ரிவர்ஸ் நடக்கும். ஆக்சுவலா ஒரு 23,460 460 23,800 வரைக்கும் போகும். அங்கேருந்து திருப்பி கீழே இறங்கலாம். அப்படி இல்லைன்னா திருப்பி மேலேயும் போகலாம். அந்த மேலே எவ்வளவு தூரம் போகும்னு சொன்னோம்னா ஒரு 24,170 வரைக்கும் போகும். ஆஃப் தி மோஸ்ட் வந்து 24,250 வரைக்கும் போக சான்சஸ் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு உங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிஃப்டியில இருந்தது அப்படின்னு சொன்னோம்னா நிச்சயமா அதில் எதிர்பார்க்கலாம். இங்க போயிட்டு தான் அது வந்து திரும்பும். அதனால வந்து இந்த பாயிண்ட்ஸையும் வச்சுக்கோங்க. நம்ம இன்னைக்கு எதுலுமே இந்த ஸ்டாக்ஸை பத்தின ஒரு இது இன்னைக்கு வச்சிருக்கல சார், உனக்கு இன்னும் அது பண்ணல, சாரி. பட் நீங்க நம்ம பழைய ரெக்கார்டிங்ஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பியும் கொடுத்தது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம இந்த லார்ஜ் கேப்ஸ்ல ரெக்கமெண்ட் பண்ண ஃபண்ட்ஸ், ஸ்மால் கேப்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண ஃபண்ட்ஸ், மிட் கேப் ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்குலாம் வந்த மாதிரி இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்க. ஏன்னா என்கிட்டயும் வந்து ஒரு காப்பி இல்லை, நானும் எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும்னு பார்க்குறேன். நானும் பேசினதோட சரி, அப்போ எடுத்ததோட சரி, நம்ம எல்லாத்தையும் ஒரு மாதிரி செஞ்சு பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து 10 o'clock வந்து நம்ம நிறைய விஷயங்கள் சார், என்னென்ன ஸ்டாக் வச்சிருக்கீங்க, வேற என்ன அப்கமிங் ஸ்டாக்ஸ் இருக்குது, அது மாதிரி நிறைய நம்ம பண்ணலான்னு பாக்குறோம் சார். ஷூர் சார், நீங்க பண்ண மாதிரி பண்ணலாம். இன்னைக்கு நம்ம வந்து சரியா பண்ணல, அதனால எக்ஸ்கியூஸ் கேட்டுக்கிறேன் நான். சார் வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுத்துறாரு அழகேசன் சார். வந்து ஒரு விஷயம் காமன் சார், வந்து என்ன படிச்சாலும் சரி சார், நீங்க ஒரு விஷயம் நிர்வாகம், ஃபினான்ஷியல் நிர்வாகம், ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து எல்லா பக்கமும் மஸ்ட்ங்கிறது தெரியுது. ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் மட்டும் வச்சுக்கிட்டே நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அட் த சேம் கேஸ் வந்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு அடிப்படை படிப்பு என்ன, இல்லை அது தேவையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய யோசிக்க வேண்டியது இருக்குது. இது ஃபியூச்சர்ல வந்து நம்மளுடைய சொசைட்டி, மாடர்ன் சொசைட்டி அப்படின்னு சொல்றதெல்லாம் எப்படி கொண்டு வர போறோன்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு ஐ ஓப்பனிங்காகவும் இருக்கும், சேலஞ்சாகவும் இருக்கும், இல்லைன்னா பெரிய ரீஃபார்மேஷனாகவும் இருக்கும் அப்படின்னு நம்புறோம் நம்ம. ஏன்னா இன்னைக்கு நம்ம தடுமாறுறதே வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் கையில நிக்கல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஸோ அதுல வந்து இந்த மாதிரியான நம்ம கிளப் ஹவுஸ் மாதிரியான சில இந்த மாதிரியான ஒரு ஜென்ரல் அசோசியேஷன் ஃபார்ம்ஸ், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஒரு உந்துதலையும் ஒரு சக்தியும் கொடுக்கும் அப்படின்னு நம்புறோம் சார். உங்களோட மேலான கமெண்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூடியூப்ல திருப்பி பார்க்கும்போது, இல்லை வந்து நீங்க ரீப்ளேல கேட்கும் போதே கொஞ்சம் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க. சௌந்தரபாண்டியன் சார், அழகேசன் சார், சத்யநாராயண சார் எல்லாம் வந்துட்டு நீங்க உங்களுடைய பார்வைகள் ரொம்ப விசாலமானவை, நீங்க உங்களோட ரீச்சும் பெருசு, உங்களோட தேவைகள், உங்களோட எதிர்பார்ப்புகளும் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குன்றதுனால நிறைய விஷயங்கள் போடுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி திருப்பியும் புதுசா வந்துட்டு என்ன தேவையோ அதை நம்ம கொடுக்குற மாதிரி பார்ப்போம். நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். பாருங்க, ஜெய்சங்கர் சாருக்கு நிறைய ரசிகர்கள் போட்டாருங்க, கூடிடுச்சுன்றதை காமிக்குது இதுல. மிக்க நன்றி சாருக்கு. யூடியூப்ல பாக்குறவங்க கண்டிப்பா கமெண்ட் கொடுங்க. இன்னைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி பேசினேன், இதை பத்தி இல்லை ஜெய்சங்கர் சார் என்ன எதிர்பார்க்குறீங்க, ஆனால் எப்படி இந்த தளத்தை கொண்டு போகலாம் அப்படின்றத உங்களுடைய எதிர்பார்ப்புகள் சொன்னீங்கன்னா நாங்கள் அது எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நன்றியோடு தெரிஞ்சுக்கிட்டு தளத்தை நிறைய செஞ்சிடலாங்களா ஐயா? சார் ஒரே ஒரு விஷயம் சார், சொல்லுங்க சார். இந்த இடத்துல ஒரு சின்ன விஷயம் ஒன்று பண்ணிக்கிறேன் சார்.
சார் நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸு சார். ஸோ அது வந்து நம்ம வந்து என்எஸ்எம் சர்டிஃபைட் கிடையாது. என்னுடைய பொண்ணு வந்து அவங்க எல்லாமே சர்டிஃபிகேஷன் வச்சிருக்காங்க, எக்ஸாம்லாம் எழுதி வச்சிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், கமாடிட்டிஸுக்கு, ஈக்விட்டி ரிசர்ச், ஸ்பெகுலேஷன்ஸ்க்கு, டெரிவேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே அவங்க வந்துட்டு வச்சிருக்காங்க. பட் நம்ம வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டாக தான் வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி ஆத்தென்டிகேஷனும் கிளைம் பண்ண முடியாது. இந்த இடத்துல டிஸ்க்ளைமர் நம்ம போட்டுக்கிறோம். என் பொண்ணு சொன்னாங்கன்னா அது வந்து ஆத்தென்டிகேஷனாக இருக்கும். நம்ம சொல்கிறது எல்லாமே பை மீன் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ நிறைய அதில் வந்து பர்சனலான விஷயங்கள் வந்துட்டு நம்ம நிறைய ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். என்னோட ஃபோன் நம்பர் நான் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன் சார். திருப்பி வந்துட்டு பண்ணிக்கங்க. என்னோட ஃபோன் நம்பர் 9487020475. நம்ம இதில் நான் வந்து திருப்பியும் வந்து டைப் பண்ணி போட்டுறேன் சார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட பொண்ணு வரும்போது அவங்க இன்னும் இந்த பிஸியாக இருக்காங்க. அவங்க மியூச்சுவல் ஃபண்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அவங்க வரும்போது இன்னும் வேறு மாதிரி இன்சைட்ஸ்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறோம். பிகாஸ் அவங்க வந்து நம்ம எவ்வளோ சொன்னால் கூட அவங்களுடைய அந்த வளரும் பருவத்துக்கு உண்டான தேவை என்னமோ அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க இன்னும் நிறைய வந்து டீப் ஸ்டடி பண்ணுற சான்சஸ் இருக்கலாம். ஸோ ஆதரித்து கவனித்துக் கொண்டிருக்கும் சவுந்தரபாண்டியன் சார், அழகேசன் சார், சத்யநாராயணன் சார் அனைவருக்கும், கிளப் ஹவுஸ் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். சார் இன்னைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தது எப்படி இருந்தது? கொஞ்சம் ட்ரையாக இருந்ததா? இல்லை இந்த மாதிரி நம்ம மேடத்தை எடுக்க சொல்லலாமா சார் உங்கள் டாக்டரை? பண்ணலாம் சார். நல்லா சார், இன்னைக்கு நல்லா இருந்தது சார். சார் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு விஷயம் சார், வந்து இங்கே நிறைய வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே வந்து நிறைய காம்ப்ளெக்ஸான வந்து ஒரு ஜார்கன்ஸில் இருக்கும் சார். வந்துட்டு நம்ம ஃபினான்ஷியல் இதில் பண்ணும்போது நம்ம இன்வெஸ்ட் பண்ண நினைச்சாலும் கூட சில ஜார்கன்ஸ் வந்து நம்மளை வந்து பயமுறுத்தும். இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப பயமுறுத்தும். அதோடைய ஒரு சரியான வார்த்தைக்கு உண்டான விளக்கங்கள் வந்து நம்ம கொடுக்கும்போது ரொம்ப சிம்பிளா இருக்கும். சில விஷயங்கள் காம்ப்ளெக்ஸா இருக்கும். நீங்க கூட லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தீங்க, நம்மளுக்கு புரியாத வரைக்கும் எல்லாமே காம்ப்ளெக்ஸ், புரிஞ்சுட்டா சிம்பிள் அப்படிங்கிறது. ஸோ அப்படிதான் வந்து அந்த விஷயங்கள் எல்லாமே. இந்த விஷயங்களை முறைப்படுத்தி சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கும் சார். வந்துட்டு அதை நம்ம அடுத்த முறை எடிட் பண்ணி இன்னும் அழகா சொல்லலாம் சார். சூப்பரா ப்ரெசென்ட் பண்ணீங்க, பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் அந்த அந்த காம்ப்ளெக்ஸ் ஜார்கன்ஸ்க்கு ஈக்குவலண்டா இன்னும் கொஞ்சம் வேர்ட் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். என் பொண்ணுகிட்டையும் பேசுறேன் சார். அவங்க எப்போ ஃப்ரீயா இருப்பாங்கன்னு பார்த்துடுறோம். அது வரும்போது அவங்கள வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ண வைக்கலாம் சார். நிச்சயமா நல்ல ஒரு செஷன் சார். சவுந்தரபாண்டியன் சார் சொன்ன மாதிரி அதே டைம்ல நம்ம வந்து இந்த ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் பண்றதையும் அடுத்த நாள்ல எப்படி நிஃப்டி போகும் அப்படின்றதையும் நம்ம பேரலா கொடுத்துட்டே இருப்போம். அதை நிறுத்த வேண்டாம், அதை பண்ணிட்டே இருப்போம் சார். வந்துட்டு நன்றி சார். தேங்க்யூ சார். அதனால நம்ம கொஞ்சம் அப்படியே தீரி பேசணும் சில மாதிரி பார்த்துட்டு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா செகண்ட் சாப்டரோட பார்க்க சொல்லுங்க. கொஞ்சம் அப்படியே நம்ம எஜுகேட்டிவும் போயிடலாம் சார். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் டாபிக் வரலாம், கொஞ்சம் மிஸ் பண்ணி கொடுக்கலாம். ஆனால் கேட்குறவங்களுக்கு போர் அடிக்காமல் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். மிக்க நன்றி. ஓகே நபர்களே, நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் பார்க்கறதுருக்கீங்க. 150 வேலை யாருமே கமெண்ட் கொடுக்க மாட்டேன்றீங்க. ஜெங்கேஷ் சார் அதான் கேட்குறாரு. நீங்கள் எதா இருந்தாலும் ஒன்று நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை ஃபீட்பேக் ஏதோ ஒன்று கொடுங்க, என்ன வேணுன்றதை கேளுங்க. நாங்கள் அதுக்கு வந்து எங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கும் உங்களை சர்வ் பண்ணுறதுக்கும் பெட்டராக இருக்கும். நன்றி. முடிச்சிடலாமா சார்? தேங்க்யூ. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம், சிந்திப்போம். தேங்க்யூ.